ஈட் அண்ட் டேஸ்ட் டெய்லி என்ற அனுதின தியான வேளைக்கு உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். கொலோசையர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே, உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாயும் உப்பால் சார மேறினதாயும் இருப்பதாக என்று பவுல் கொலோசையர் சபைக்கு அறிவுரை கூறுகிறார். இந்த 4ஆம் அதிகாரத்தின் 3ஆம் வசனத்திலே பார்த்தோம் என்றால், பேச வேண்டிய பிரகாரமாய் பேசி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நாம் பேச வேண்டியதை பேச வேண்டிய பிரகாரமாய் நாம் பேச வேண்டும். The way of talk அது சரியாக இருக்க வேண்டும். அடுத்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது 6ஆம் வசனத்திலே, இன்னின்னபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று. நாம் மற்றவர்கள் சில காரியங்களை கேட்கும் பொழுதோ அதற்கு நாம் பதில் சொல்லும் பொழுது அந்த உத்தரவு சரியானதாக இருக்க வேண்டும். கரெக்ட் ஆன்சர். இந்த இரண்டையும் வைத்துதான் இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய வார்த்தைகள் கவனமாக இருக்க வேண்டும். கிருபை பொருந்தினதாயும் உப்பால் சாரம் ஏறினதாயும் இருக்க வேண்டும். இதை ஆங்கிலத்திலே நாம் பார்த்தோம் என்றால், let your speech always be gracious என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களுடைய உரையாடல் கான்வர்சேஷன் எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கிருபை என்று சொல்லும் பொழுது அது மென்மை அல்லது மற்றவர்களை ஊக்குவிக்கக்கூடிய, மற்றவர்களை ஆறுதல் படுத்தக்கூடிய அழகான வார்த்தைகள் என்பதற்கு அது அடையாளமாக இருக்கிறது. அடுத்ததாக உப்பு என்று சொல்லப்பட்டிருக்கும் பொழுது அதன் அர்த்தம் அது பிரிசர்வேட்டிவ், அது ஒரு பாதுகாக்கும் தன்மை கொண்டது. ஆகவே நொறுங்கின உள்ளங்களை அது உருவாக்கக்கூடியதாக, பாதுகாக்கக்கூடியதாக நம்முடைய வார்த்தைகள் இருக்க வேண்டும். இதையே ஆண்டவர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். 2019ஆம் ஆண்டிலே சாட்டி பஸ், அதாவது பேசும் பஸ் என்று ஒரு பஸ் ஆக்ஸ்போர்ட் பஸ் கம்பெனி மூலமாக ஏற்படுத்தப்பட்டது. அது எதற்காக ஏற்படுத்தப்பட்டது என்றால், தனிமையை மற்றும் சமூக தனிமைப்படுத்துதலை குறைப்பதற்காக அந்த உள்ளூர் பேருந்து ஏற்படுத்தப்பட்டது. அதிலே வருகிற பயணிகளுடன் பேசுவதற்கு ஆர்வம் உள்ள, தங்களை ஒப்பு கொடுத்த நபர்களுடன் அந்த பஸ் உலா வரும். அதிலே ஏறுகிறவர்களோடு கூட இவர்கள் உட்கார்ந்து பேசி அவர்களுடைய குறைகளை நிறைவாக்குவதற்கு அது ஏதுகரமாக அமைந்தது. விசேஷமாக அவருடைய தனிமையை நீக்குவதற்கு அது ஏதுகரமாக அமைந்தது. ஆம் பிரியமானவர்களை, நாமும் இந்த நாளிலே ஒருவேளை தனிமைப்படுத்தப்பட்டவர்கள், மிகவும் சூழ்நிலை மோசமாக இருப்பதினாலே என்ன செய்வதென்று தெரியாமல் இருக்கிறவர்கள், இவர்களோடு கூட நாம் பேசுகிறது நிமித்தமாக, அவர்களுக்கு ஏற்ற உத்தரவு சொல்கிறது நிமித்தமாக, நம்முடைய வார்த்தை கிருபை பொருந்தினதாயும் உப்பால் சாரமேற்றப்பட்டதாயும் இருப்பதனாலே அது அவர்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும்படியாக ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, நாங்கள் எங்களுடைய வார்த்தை கிருபை நிறைந்ததாயும் உப்பால் சாரமேற்றப்பட்டதாயும் இருக்க நீர் எதிர்பார்க்கிறீர். நாங்கள் இந்த நாளிலே அந்த உம்முடைய பணியை செய்வதற்கு எங்களை பலப்படுத்தும். எங்களுக்கு உம்முடைய கிருபையை தாரும். எங்களை உம்முடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.